திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 29. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 28வது பகுதியை பார்த்தோம். இன்று 29வது பகுதியை பார்க்கலாமா? திருவாரூர் என்ற நகரத்தில் முத்து சிவிகையில் வந்திறங்கிய திருஞான சம்பந்த சுவாமிகள் மலர் தூவி திருவாரூரை வணங்கினார் என்று பாடுகிறார் சேக்கிழார் பெருமான். என்று கூறி முடித்த ராமலிங்கம் திருஞான சம்பந்த சுவாமிகள் புராணத்தில் உள்ள அந்த காட்சி பாடலை பாடத் தொடங்கினான். பொங்கிய சிந்தை விருப்பின் வெள்ளம் பொழிந்து புவிமேற் பொலிவனதென்ன, பொங்கிய சிந்தை விருப்பின் வெள்ளம் பொழிந்து புவிமேற் பொலிவதென்ன, எங்கும் குளிரொளி வீசு முத்தின் இலங்கு சிவிகை இழித்தருளி, எங்கும் குளிரொளி வீசு முத்தின் இலங்கு சிவிகை இழிந்தருளி, செங்கை நிறைமலர் கொண்டு தூவி திருவிரு குறுக்குருள் பாடி ஏந்தி தங்கள் வீரான் அரசாலும் ஆரூர் தனைப்பணி உற்றார் தமிழ் விரகர். பாடி முடித்த ராமலிங்கம் சபையோர்களை பார்த்து, இத்துடன் இன்று நிறைவு செய்வேன். நாளை சேக்கிழார் பெருமானின் திருவாக்கினாலேயே திருவாரூரை சிறப்பை பாடி மேலும் விளக்குவேன். திருவருட்சம்மதம் இதுவாகட்டும் என்றவன் வந்தனம் 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 என்று கூறி எல்லோரையும் வணங்கி உரையை முடித்தான் ராமலிங்கம். சோமு செட்டியார் உடனே நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்று குரல் எழுப்பினார். அவரை தொடர்ந்து சபையோர்கள் ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா என்று குரல் எழுப்பினார்கள். ராமலிங்கமும் சோமு செட்டியாரும் மேடையை விட்டு இறங்கி வந்தார்கள். அப்போது ஒருவர் ராமலிங்கம் ஐயா பிரசங்கத்தில் ஒவ்வொரு நாளும் சுவையும் மெருகும் கூடிக்கொண்டே போகிறது பார்த்தீர்களா என்று சொல்ல, மற்றொருவர் ஆமாம் ஆமாம், அதில் என்ன சந்தேகம் என்று ஆமோதித்தார். அவ்வாறு சபையோர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டே கலையத் தொடங்கினார்கள். அதுவரை மறைந்திருந்து எல்லாவற்றையும் கண்டும் கேட்டும் கொண்டிருந்த சபாபதி பிள்ளை தனக்குள் கூட்டம் கலைகிறது, தம்பி வருவதற்குள் ஒருவரும் அறியாமல் நாம் வீட்டுக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி கொண்டவர் எழுந்து முக்காட்டை இன்னும் இழுத்து மூடிக்கொண்டு முகத்தை நன்றாக மறைத்து கொண்டு பதுங்கியபடி அவசரமாக அங்கிருந்து வெளியேறினார். வேர்க்க விறுவிறுக்க வேகமாக வீட்டுக்குள் நுழைந்த சபாபதி பிள்ளையின் முகத்தில் களைப்பேதும் தெரியவில்லை. மாறாக வியப்பு கலந்த மற்றற்ற மகிழ்ச்சியே தெரிந்தது அவருக்கு. அந்த மகிழ்ச்சியில் மனம் பரபரக்க அவரது உடம்பு மெல்லென நடுங்கியது. அப்படியான அவரது வருகையை கண்டு பார்வதி ஒரு கணம் ஒன்றும் புரியாமல் திகைத்து நின்றாள். மறுகணம் தன்னை சுதாகரித்து கொண்டு வெகு ஆவலோடு அவரிடம், சுவாமி, ஒருவருக்கும் தெரியாமல் தம்பியின் பிரசங்கத்தை கேட்கப் போகிறேன் என்று போனீர்களே, கேட்டுவிட்டுத்தானே வருகிறீர்கள் என்று கேட்டாள் பார்வதி. பார்வதி கேட்டதற்கு சபாபதி பிள்ளை பதில் சொல்ல முனைந்தார். ஆனால் அதீத உணர்ச்சியில் அவருக்கு பேச்சே வரவில்லை. சற்று நிதானித்த பிறகு மனம் குதூகலிக்கவும் வார்த்தைகளில் உணர்ச்சி பொங்கவும் அவர் மடமடவென்று பேச ஆரம்பித்தார். ஆமாம் பார்வதி, தம்பி ராமலிங்கத்தின் பிரசங்கத்தை ஒரு கல்வனை போல் ஒளிந்திருந்து கேட்டேன். அதை என்னவென்று சொல்வது? யாழும் குழலும் இழையும் இனிய குரல், முத்துமணியாய் அள்ளி தெளித்த சொற்கள், சொல்லும் பொருளும் அப்படியே என் உள்ளத்தை உருக்கிவிட்டன பார்வதி, உருக்கிவிட்டன.
தம்பி ராமலிங்கத்தின் பிரசங்கம் பேரானந்த பெரிய காட்சி. நீ பார்க்காமல் போனாயே, நீயும் வந்து என்னோடு பார்த்திருந்தால் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பாய். கடல் மடை திறந்தார் போல் அருட்சுவை அமுத சுவை ஒருங்கே பொருந்த இப்படி பேசும் வல்லமை தம்பிக்கு எங்கிருந்து வந்தது என்றே தெரியவில்லை. எடுத்த எடுப்பிலேயே எல்லாருக்கும் இன்பத்தை ஊட்டுவதாய் அற்புதமான சொல்லை சொல்கிறான் அவன். அதுவும் அலங்காரங்களுடன் பிரசங்கம் அமைத்து தருகிறார். அந்த அலங்காரமாய் பிரசங்கம் அமைந்திருந்தது. பார்வதி, நாம் செய்த பாக்கியமே பாக்கியம். ராமலிங்கம் என் தம்பி என்று அவன் பெரியோரை சேர்ந்தவன். கடவுள் பிறப்பு அவன். முருகன் அருள் வடிவம் அவன். நமக்கு சற்குருநாதன். இனி நாம் இருவரும் அவருக்கு தொண்டு செய்து வருவதே நமது பிறவி பிணிக்கு அருமருந்து என்றார் சபாபதி பிள்ளை. ராமலிங்கத்தை பற்றி சபாபதி பிள்ளை இத்தனையும் சொல்லி முடித்த போது பார்வதியும் கணவரின் உணர்வுக்கே ஆளாகி இருந்தாள். அவள் அந்த பேரானந்த பெருங்களிப்புடன், சுவாமி, தங்களைப் போலவே அதை நானும் உணர்கிறேன், அவ்வாறே செய்வோம் என்றாள் அவரிடம். அதன் பிறகு அவர்கள் இருவரும் ராமலிங்கத்தின் சேவைக்கு அவனை வெகு ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். திருவருட் பிரகாச வள்ளலார் தொடரில் நாளை சந்திப்போமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். பக்தியுடன் எம். தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.